ஷோரூம்ல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் சர்வீஸ். இது வெளியில பண்ணுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஷோரூம்ல பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கே வந்து கார் டிசைன் பண்றது, அதை சர்வீஸ் பண்றது, அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது, அதுதான் அவங்களோட ஒர்க். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணுங்க. மெயினா எக்ஸ்டெண்டட் வாரண்டி. எக்ஸ்டெண்டட் வாரண்டி நீங்க வந்து 5 வருஷத்துல 1 லட்சம் கிலோமீட்டர்ல இருந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடுங்க. வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர் அதிகபட்சமே அவ்வளவுதான் என் கார் ஓடும் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி எடுக்கிறது யூஸே இல்லை. ஏன்னா நீங்களே அவங்களுடைய வாரண்டி டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 1 lakh or 5 years அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. யாருமே வந்து கிலோமீட்டர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி வாரண்டி கொடுக்கறது கிடையாது. நீங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா கம்மியான வருஷத்துல அதிகமான கிலோமீட்டர் ரன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடுங்க. சும்மா அவங்க சொல்றாங்களேன்றதுக்காக இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடாதீங்க. காரை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி தேவையே இல்லை. ஸோ இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் வந்து சர்வீஸ் வந்து நீங்க ஷோரூம்ல பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடுங்க. அண்ட் சர்வீஸ் கம்பல்சரி வந்து ஷோரூம்லேயே விடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து வாரண்டியில வந்து எந்த ப்ராடக்ட் எதனா போச்சுன்னா வாரண்டி கிளைம் ஆகும்.